சக தயாரிப்பாளர்களுக்கு திருமலையின் பணிவான வணக்கம். ரொம்ப நாளா என்னுடைய கனவுல ஒன்று ஆடியோன்றது ஒரு திட்டம். ஏன்னா நம்மளும் எடுத்த படங்களை சிறு படங்களை எந்த ஆடியோ நிறுவனமும் வாங்கறதே இல்லை. காரணம் என்னன்னா அவங்களுக்கும் அந்த தொழில் பிசினஸ்ல டெவலப் பண்ண முடியல அப்படின்றதுக்காக முன்னாடி எல்லாம் சாதாரணமா ஒரு படங்கள் 2 லட்சம் 5 லட்சம் தான் நார்மல் ஒரு பிக்சர்ஸ் கூட ஒரு 5 lakhs கொடுத்து ஆடியோ ரைட்ஸ் வாங்குவாங்க. இப்ப இல்ல. டிஜிட்டல் மார்க்கெட் வந்த பிற்பாடும் ஆடியோ ஏறுன்னு பார்த்தா குறைஞ்சிருக்கு. ஆனா பெரிய படங்களுடைய மார்க்கெட் பெருசா இருக்கு. பெரிய லெவல்ல ஆடியோ எல்லாம் பூம் ஆகுது. ஆனால் படம் எடுத்து முன்பு ரிலீஸ் செய்யப்பட்ட சிறு படங்கள் ஆடியோ ரைட்ஸ் எந்த தயாரிப்பாளர்கள்லாம் நம்ம மார்க்கெட்ல வந்தா போறோம்னு சொல்லி ஃப்ரீயா கொடுத்து டெலிகாஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆடியோ ரைட்ஸ் எல்லாம் ஒரு நிறுவனத்தில் ஷேர்ல போட்டிருப்பீங்க. ஷேர் அங்கிருந்து வந்திருக்காது. நான் கூட 4 படம் ஷேர்ல போட்டேன். திங்க் மியூசிக்ல பெரிய படங்கள் 2 பெரிய படத்தை போட்டேன். திங்க்ல அதெல்லாம் சொல்ல காசே தான் கடவுள்னு ஒரு படம், நெல்லை சந்திப்புன்னு ஒரு படம், அதெல்லாம் போட்டு எனக்கு ஒரு 1000 ரூபாய் கூட ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு பேமெண்ட் வரல. அதுக்கப்புறம் தான் நான் நினைச்சேன் நம்ம ஒரு ஆடியோ கம்பெனி ஆரம்பிப்பேன்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நானும் ஒரு 12 படங்கள் வாங்கி வச்சிருக்கேன். இப்ப அதை நான் டெவலப் பண்றதுக்காக ஒரு எஸ் மியூசிக் இந்தியான்னு ஒரு ஆடியோ கம்பெனி டெவலப் பண்ணி அந்த கம்பெனி மூலம் நான் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தயவு செஞ்சு எந்தெந்த தயாரிப்பாளர்கள் எல்லாம் ஆடியோ படங்கள் வெளியிட்டு செஞ்சு ஷேர்ல போட்டிருக்கீங்களோ உங்களுக்கு எந்த ஷேரும் வரலன்னு தெரியாத பட்சத்தில் தயவு கூர்ந்து என்னை அணுகி என்னால் முடிந்த 5000மோ 10,000மோ 25,000மோ அந்தந்த படங்களுக்கு தகுந்தா போல் நான் பணம் கொடுத்து என்னுடைய ஆடியோ நிறுவனத்தில் அந்த படத்தை டெலிகாஸ்ட் செய்வதற்கு நான் விருப்பப்படுகிறேன். யாருக்கெல்லாம் உங்களுக்கு சாத்தியக்கூறு கொடுக்கணும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களை தயவு செஞ்சு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு தயாரிப்பாளரை உயர்த்துவதற்கு என்னால் ஒரு சிறு துருக்குச்சியாக இருக்க ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் தயாரிப்பாளர் திருமலை.